எங்க மகாராணி திரும்பவும் எந்த குறையும் இல்லாம அரண்மனைக்கு வரணும். அவங்களுக்கு சொந்தமானது அவங்களுக்கே கிடைக்கணும். அவங்க இல்லாம இந்த ஜான்சியா அனாதையா நிக்குது. இப்ப அவங்க மதத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டியா? இதை என்னால அலோவ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஜீசஸோ இங்கதான் இழுக்காழுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க ஜீசஸையும் அவமதிக்கிறீங்க. I can't believe it. இவ்வளவு நாள் ஆயும் இந்த பிளடி இந்தியன்ஸோட மனசை என்னால புரிஞ்சிக்க முடியல. விவசாயிங்க அவங்க பயிர்களை எரிச்சிட்டாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு. ராணியோட பொறுப்புல இருந்து செய்ய முடியாத காரியத்தை அவ எப்படி செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ புரட்சி வீரனா மாறிடுவா. Yes, you are right. அந்த லட்சுமி பாய் ஓட்சாவுல கூட ஒரு புரட்சி வீரன் மாதிரி வந்துதான் தாத்தாயாவை காப்பாத்தினா. ஆனா இந்த தடவை நான் தயாரா இருப்பேன். ஜான்சிக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ப்ராவின்சஸையும் அலர்ட் பண்ணுங்க. இத பத்தி வார்ன் பண்ணுங்க. But what are you going to do? Just wait. கேளுங்க கேளுங்க கேளுங்க. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. புரட்சி வீரனுக்கு யாராவது உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இதோட அந்த புரட்சி வீரனை உயிரோடவோ பிணமாகவோ பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு பரிசு தொகையா 50,000 பொற்காசுகள் வழங்கப்படும். இது கம்பெனியாரின் உத்தரவு. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கேளுங்க கேளுங்க. என்ன இப்படி அறிவிக்கிறாங்க? ரொம்ப அநியாயமா இருக்குல்ல. இந்த வெள்ளக்காரங்க பண்ற அநியாயத்துக்கு அளவே இல்லாம போய் நாம் உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும். ஜான்சியிலிருந்து நமது பொக்கிஷங்கள் சென்று விட்டதென்றால் அதை நம்மால் திரும்ப பெற இயலாது. நான் அதை அறிவேன் குருதேவா. தற்பொழுது நம்மிடம் இருக்கும் படை வீரர்கள் அனைவரும் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயுதங்களும் இல்லை, உணவும் இல்லை. என்னால் மகாராணி லட்சுமி பாயாக மட்டுமல்லாமல் புரட்சி வீரனாகவும் எதையும் சாதிக்க இயலவில்லை. இதில் மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் நமது நேச நாடுகளோ இல்லை மனிதர்களோ நமக்கு உதவி செய்ய தயாராக இல்லை. யாருக்கு தெரியும், இந்த காட்டுக்குள்ள இருந்து கூட திடீர்னு ராபின் ஹுட் வரலாம். தோழரே, இதை பார்த்தீர்களா? இந்த தானியங்களை பார்த்ததும் என் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜான்சியில் இதை நாம் 10 மடங்கு அதிக விலைக்கு விற்கலாம். ஆங்கிலேயர்கள் தான் உண்மையான நண்பர்கள். இந்த ஜான்சிவாசிகள் முட்டாள்கள். சொந்த தானியத்திற்கே நெருப்பு வைத்து விட்டார்கள். இப்பொழுது பசியில் வாடுகிறார்கள். அதனால் தானே இதை இங்கு விற்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தத்தையாவில் 10க்கு 20 மடங்கு சம்பாதித்தோம். இப்பொழுது ஜான்சியில் 10க்கு 100 மடங்கு சம்பாதிக்கலாம். நில்லுங்கள், இத்துடன் உங்கள் பயணம் முடிந்து விட்டது. எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். நாங்கள் வெறும் வியாபாரிகள். உங்களை போன்ற வியாபாரிகளை கண்டு வெட்கப்படுகிறேன். ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சும் மட்டை பூச்சிகள் நீங்கள். குந்தில் கண்டில் இருக்கும் எவரும் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிய கூடாது. இந்த ரன் பாக்குராவ் யார்? யார் அந்த புது ராபின் ஹுட்? மேசியாவா மாறி ஏழைங்களுக்கு உதவி செய்யறானா?